again, welcome back our YouTube channel Solve with RK. First of all, I would like to thank you so much for joining this video. So, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பவுண்டட் செட். ஸோ ஆல்ரெடி வந்து ரீல் அனாலிசிஸில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்ட் 3 ஓகேங்களா, அதுக்கான வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கொஸ்டின்ஸ் கேப்சூல் ஓகேங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஆல்சோ கிளிக் த பெல் ஐக்கான் சரிங்களா, அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாங்க இன்றைக்கான கிளாஸ்க்கு போவோம். பார்க்க போகிற டாபிக் வந்து பவுண்டட் செட்டு. இப்போ பவுண்டட் செட்னா என்ன சொல்லுவோம்னா, அந்த செட்டில் கண்டிப்பாக இருக்கும்னா அப்பர் பவுண்டும் லோயர் பவுண்டும் இருக்கணும் சரிங்களா. அப்படி இருந்தால் தான் அந்த செட்டு வந்து பவுண்டட் செட். சப்போஸ் நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளே கிரவுண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரிக்கெட் பிளே கிரவுண்டில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பவுண்டரி லைன் இருக்குமா. ஸோ ஒரு பாலை நீங்கள் வந்து ஹிட் பண்ணுறப்ப ஸோ அந்த பவுண்டரி லைனை விட்டு வெளியே போச்சுன்னா ஸோ தட் பால் மேக்ஸ் சம் ரன் 4 or 6ன்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ அதேமாதிரி தான் ஒரு செட்டு கண்டிப்பாக இருக்கும் ஒரு பவுண்டரி லைன் இருக்கும் சரிங்களா. அந்த பவுண்டரி லைன் வந்து அப்பர் பவுண்டாக இருக்கும் லோயர் பவுண்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ ரெண்டுமே இருந்தால் மட்டும் தான் செட்டுனது பவுண்டட் செட். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அப்பர் பவுண்டாக என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் அப்பர் பவுண்டு சரிங்களா. ஸோ சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், ஏங்கிற செட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ. ஸோ ஏ ஈக்குவல் என்ன பண்ணுறேன் 1, ஸோ 2, 3 அப் எக்ஸெட்ரா 10 ஓகேவா எடுத்துக்குவோம். அப்போ இதுக்கான அப்பர் பவுண்ட் என்னவாக இருக்கும் எனக்கு வந்து. ஸோ என்ன சொல்கிறேன், தேர் எக்ஸிஸ்ட் ஏன், ஸோ கே பிலாங்ஸ் டு ஆர். ஸோ நம்ம பேச போகிற எல்லாமே ரியல் நம்பர் தான் சரிங்களா. ஆர் சச் தட் என்ன பண்ணணும்னா, ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே, ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ரைட்டா. அப்போ எக்ஸில் நீங்கள் எந்த எலமெண்ட் சூஸ் பண்ணாலும் இந்த கண்டிஷன் எனக்கு என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஓகேவா. அப்படி இருந்தால் தான் தட் கே இஸ் கால்ட் ஏ அப்பர் பவுண்ட் ஆஃப் திஸ் செட் ஓகேவா. சரி ரைட்டு. இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், கேவை சூஸ் பண்ணுறேன். அப்போ கே என்ன சூஸ் பண்ணுறேன்னா இப்போ 10.0000009 ஏன்னா அது வந்து ரியல் நம்பர் தானே, அப்படி சூஸ் பண்ணுறேன் சரிங்களா. அப்போ இந்த நம்பர் வந்து இந்த செட்டுக்கு வந்து அப்பர் பவுண்டாக இருக்குமா. அப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ இந்த எலமெண்ட் அதாவது இந்த இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், இதோட எல்லாமே என்ன இருக்கணும், அதிகமாக இருக்கணும் சரிங்களா. சப்போஸ் 1 எடுத்தால் 1 லெஸ் தென் ஸோ 10.0000009 சரிங்களா. சப்போஸ் 2 எடுத்து பாருங்கள். ஸோ 2 இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் this number, so 3 less than strictly less than this number, so up to etc. so 10 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா strictly less than this number ஓகேவா. அப்போ இந்த நம்பர் என்னவாக இருக்கும், இந்த செட்டோட அப்பர் பவுண்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் மட்டும் தான் அப்பர் பவுண்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா நோ. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ 11 சூஸ் பண்ணுறேன். அப்போ 11 சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா. சப்போஸ் 1 less than still less than 11, so 2 still less than 11 up etc. so 10 also still less than 11. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் 12 எடுக்கலாம். ஸோ 13 இல்லாட்டி என்னது, ஸோ இந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா இந்த செட்டோட அப்பர் பவுண்டாக அது எல்லாமே இருக்கும் சரிங்களா. ரைட் ஓகே. சப்போஸ் நான் என்ன பண்ண 10 சூஸ் பண்ணுறேன் ஓகேவா 10. அப்போ 10 சூஸ் பண்ணிங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் பாருங்கள். ஸோ 1 is also still less than 10, ஸோ 2 is also still less than 10. ஸோ இதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட்டானது இப்போ வந்து 9 still less than 10 இருக்கும். ஸோ 10 which is equal to 10. ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா less than or equal to, ஒன்று less than ஆகணும் என்ன ஆகணும் இல்லாட்டி ஈக்குவல் ஆகணும் சரிங்களா. அப்போ 10 is also a upper bound of this set. அப்போ இந்த செட்டுக்கான அப்பர் பவுண்ட் என்னவாக இருக்குது எனக்கு வந்து, அப்பர் பவுண்ட்ஸ்லாம் எனக்கு என்னவாக இருக்கும், அப்பர் பவுண்ட்ஸ் ஆஃப் ஏ எனக்கு என்னவாக இருக்கும்னா ஸோ ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் 10, இது சொல்லலாமா. ஸோ ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் 10, இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த இன்டர்வல் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்டாக எனக்கு இருக்கும் ஓகேவா. சரி ரைட்டு. இதான் இது அப்பர் பவுண்ட். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற டாபிக் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஸோ அங்கே பார்த்தோம். ஸோ செட் எடுத்த ஏ எடுத்தாச்சு. ஸோ 1, ஸோ 2, 3 அப்படி எக்ஸட்ரா ஸோ 10. ஸோ இதுக்கான அப்பர் பவுண்ட் எனக்கு என்னவாக இருக்கும், ஸோ அப்பர் பவுண்ட்ஸ் ஆஃப் ஏ எனக்கு என்னவாக இருக்குன்னா விச் இம்ப்ளைஸ் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் 10, நான் என்ன பார்க்க போகிறேன், ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இல்லாட்டி என்ன சொல்லுவோம் எல்யூபின்னு சொல்லுவோம் சரிங்களா. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் என்னது ஏ. அப்போ இதானது அப்பர் பவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் செட்டு சரிங்களா. அப்போ இதில் லீஸ்ட்டு பாருங்கள், லீஸ்ட் எலிமெண்ட் கண்டிப்பாக என்ன இருக்கும் 10 தானே இருக்கும் சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ விச் ஈக்குவல் என்னது 10. இல்லாட்டி அதர்வைஸ் என்ன சொல்லலாம் சுப்ரீமம் சொல்லுவோம் சரிங்களா. சிம்பிளாக எஸ்யூபின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் ஏ சுப்ரீமம் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ திஸ் இஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் அனதர் எக்ஸாம்பிள் எடுப்போம் சரிங்களா. அனதர் எக்ஸாம்பிள் எனக்கு என்னன்னா, சப்போஸ் ஏங்கிற செட் எடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் இன்டர்வல் 0,1 ஓகேவா. இது ஒரு செட் எடுத்துக்கிறேன் ஓப்பன் இன்டர்வல் 0,1. அப்போ நீங்கள் என்ன பாருங்கள், அப்பர் பவுண்ட்ஸ் ஆஃப் ஏ பாருங்கள். ஸோ அப்பர் பவுண்ட் எனக்கு என்னவாக இருக்கும் எல்லாமே பாருங்களேன். ஸோ அப்பர் பவுண்ட் என்னது, இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஏதோ சம் எலமெண்ட்டோட
லெஸ் இருக்கணும் சரிங்களா. ஸோ கேன்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ கேவோட கண்டிப்பாக எனக்கு லெஸ் ஆகணும். ஸோ எக்ஸு. ஸோ ஃபார் ஆல் என்ன சொல்லலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ இதுதான் எனக்கு என்னது லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ இதான் எனக்கு டெஃபனிஷன். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் 1, இன்ஃபினிட்டி. அப்போ இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே கண்டிப்பாக என்ன இருக்கும், இதோட அப்பர் பவுண்ட்ஸாக இருக்கும். அப்போ எனக்கு என்ன தேவை, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தேவை. அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் ஏ சுப்ரீமம் ரைட்டா, சாரி ஆர் சுப்ரீமம் ஆஃப் ஏ. அப்போ பாருங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 1 தான் எனக்கு வரும் சரிங்களா. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஆர் சுப்ரீமம் ஆஃப் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆர் சுப்ரீமம் ஆர் அப்பர் பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து லோயர் பவுண்ட் பார்க்க போகிறோம். ஸோ லோயர் பவுண்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் ஏங்கிற செட் அதே செட் எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 ஸோ அப் எக்ஸெட்ரா 10. ஸோ லோயர் பவுண்டுக்கான டெஃபினிஷன் சொல்லுவோம். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஆர் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் ஸோ ஆர் லெஸ் than or equal to எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ நீங்கள் ஏல வந்து எந்த எலமெண்ட் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கணும், ஆரை விட 1 அதிகமாக என்னவாகணும், ஈக்குவல் ஆகணும் ஓகேங்களா இருந்தால். ஸோ தேட் இஸ் ஆர் இஸ் கால்ட் ஏ லோயர் பவுண்ட் ஆஃப் திஸ் செட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஆரோட வேல்யூ என்ன சூஸ் பண்ணுறேன்னா 0.9999 சூஸ் பண்ணுறேன் வச்சுங்களேன். அப்போ கண்டிப்பாக அந்த வேல்யூ என்ன ஆகும், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆகணும், 1 ஆகுமா, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 2 இருக்கும், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 3 இருக்கும். ஸோ தட் ஃபார் எக்ஸெட்ரா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 10. அப்போ இந்த எலமெண்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இந்த செட்டோட லோயர் பவுண்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ அது எங்கள் அப்பர் பவுண்டில் கேட்ட அதே கொஷின் தான். இந்த ஒரு எலமெண்ட் தான் அப்பர் பவுண்ட் சாரி லோயர் பவுண்டாக இருக்குமா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நோ. சப்போஸ் ஆரோட வேல்யூ என்ன சூஸ் பண்ணுறேன், 0 சூஸ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். அப்போ 0 less than 1, strictly less than 1, strictly less than 2, so up etc. strictly less than 10. அப்போ 0 is also a lower bound of this set. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆரோட வேல்யூ 1 சூஸ் பண்ணுவோம் சரிங்களா 1. அப்போ இது strictly less than 10 இருக்குமா, strictly less than 9 இருக்கும், so up etc. strictly less than 2 இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள் which is equal to 1, ஏன்னா 1 equal to 1 ரைட்டா. ஸோ அதான டெஃபனிஷன், 1 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆகணும், என்னவாக இருக்கணும் இல்லாட்டி ஈக்குவல் ஆகணும் சரிங்களா. இருந்தால் அந்த எலமெண்ட் கண்டிப்பாக எனக்கு லோயர் பவுண்ட் ஆகும். தேர்ஃபோர் 1 இஸ் ஆல்சோ ஏ லோயர் பவுண்ட் ஆஃப் திஸ் செட் ரைட். இப்போ என்ன பண்ணுறேன், செட் ஆஃப் ஆல் லோயர் பவுண்ட்ஸ் ஆஃப் ஏ. அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லலாம், எப்பயும் போல் நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஆஃப் க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படியே ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் -∞, 1 சரிங்களா. ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் -∞, 1 தான் எனக்கு என்னவாக இருக்கும்னா லோயர் பவுண்ட் இருக்கும். அப்போ இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே கண்டிப்பாக இருக்கும் ஏவோட லோயர் பவுண்ட்ஸாக இருக்கும் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏன் செட் எடுத்தாச்சு, இதில் லோயர் பவுண்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு ஓகேங்களா. அப்போ இதான் எனக்கு என்னது, செட் ஆஃப் ஆல் லோயர் பவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் செட். ஸோ ஆஃப் ஓப்பன் -∞, 1 ஓகேவா. அப்போ இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே கண்டிப்பாக இருக்கும் இந்த ஏவோட லோயர் பவுண்ட்ஸாக இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவை, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் தேவை. அப்போ இதில் எது கிரேட்டஸ்ட் வேல்யூ சொல்லுவீங்க, ஸோ 1 தான் எனக்கு என்னவா கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்குமா. ஸோ தேர்ஃபோர் ஜிஎல்பி ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1, இல்லாட்டி என்ன சொல்லணும்னா இன்ஃபிமம் ஓகேவா, இன்ஃபிமம் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1 ரைட்டா. அப்போ ஒரு செட்டு பவுண்டட் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த செட் என்னவாக இருக்குது எனக்கு வந்து, ஸோ அப்பர் பவுண்டாக இருக்கணும், அதே மாதிரி என்ன இருக்கணும், ஸோ லோயர் பவுண்டாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் அந்த செட் என்ன சொல்லுவோம், பவுண்டட் செட்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்யூபி அண்ட் ஜிஎல்பி மே அண்ட் மே நாட் பிலாங்ஸ் டு த செட். ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஏங்கிற செட்டு பார்த்தோம். ஸோ இந்த செட்டில் பாருங்களேன், ஸோ 1, ஸோ 2, 3 அப் எக்ஸெட்ரா 10. அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இது வந்து, ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னது இப்போ வந்து 10. ஸோ ஜிஎல்பி கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னது 1. அப்போ இந்த 10ம் 1 எங்கே இருக்குது, பிலாங்ஸ் டு திஸ் செட் ரைட்டா. அப்போ மே இருக்கலாம், இல்லாட்டி மே நாட் இல்லாமல் இருக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற செட் எடுத்துக்கிறேன், ஓப்பன் ரோல் 0,1 எடுத்துக்கும் சரிங்களா. அப்போ இதுலேயும் பாருங்கள் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எங்கிறது 1, ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எங்கிறது 0 ரைட்டா. ஆனால் இந்த செட்டில் வந்து 0, 1 என்ன எங்கே இருக்காது, இந்த 2 பாயிண்ட் எங்கே இருக்காது, இந்த செட்டில் இருக்காது ஓகேவா. ஸோ தேர்ஃபோர் இந்த எலமெண்ட் கண்டிப்பாக எங்கே இருக்காது, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ அதான் சொல்கிறாங்க, ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஜிஎல்பி கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் மே அண்ட் மே நாட் பிலாங்ஸ் டு த செட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த பவுண்டட் செட். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் n. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன. ஸோ இது 2 பவுண்டட் செட்டாக இருக்குமா இல்லை அன்பவுண்டட் செட்டாக இருக்குமா சரிங்களா. ஸோ அதான் பார்க்க போகிறோம்.
ஸோ உங்களுக்கு தெரியும் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் தெரியும். ஸோ 1, ஸோ 2, 3 அப் டு எக்ஸெட்ரா. ரைட்டா? ஓகே ஃபைன். அப்போ இதில் நீங்கள் பார்த்தவங்களும் தெரியும். ஸோ இதில் வந்து அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் பாருங்கள். சப்போஸ் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்னா நீங்கள் சப்போஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதான் எனக்கு அப்பர் பவுண்ட்னு சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, x+1 இஸ் ஆல்சோ அப்பர் பவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன எனக்கு கண்டுபிடிக்க முடியும்னா அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாதீங்க வந்து. சரி, லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் பாருங்கள். ஸோ லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 1 இஸ் த லோயர் பவுண்ட். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் 1 இஸ் லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ என்ன சொல்லலாம், இப்போ 0, ஸோ -1 இதெல்லாம் எனக்கு லோயர் பவுண்ட் தான். ரைட்டு? லோயர் பவுண்ட் எனக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட்? ஓகே. அப்போ என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஃபஸ்ட்டு எனக்கு அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை, தேர்ஃபோர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிடையாது. ஓகேவா? அடுத்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். ஓகேவா? இப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன கிடைக்கும், 1 தான் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட், தேர்ஃபோர் 1. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு செட்டு பவுண்டட்னா என்ன அர்த்தம், அது வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஸோ அப்பர் பவுண்ட் இருக்கணும், ஸோ லோயர் பவுண்ட் இருக்கணும். சரிங்களா? அப்போ இதில் வந்து என்ன இருக்குது, லோயர் பவுண்ட் மட்டும் தான் இருக்குது, அப்பர் பவுண்ட் எனக்கு இல்லை. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் ஏ பவுண்டட் செட். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் ஏ அன்பவுண்டட் செட். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அப்போ இந்த எல்யூபி கிடைக்கல, ஸோ ஜிஎல்பி கிடைச்சிருக்கு. ரைட்டா? அப்போ ஜிஎல்பி பிலாங்ஸ் டு என்ன? ஓகேவா? நான் சொன்னே தான் வந்து. ஸோ ஆல்ரெடி ரிசல்ட்டு பார்த்துருப்போம், நோட் பார்த்துருப்போம். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் வந்து எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். பட் மே அண்ட் மே நாட் பிலாங்ஸ் டு தட் ஒரிஜினல் செட். ஓகேவா? பட் இங்கே என்ன இருக்குது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன இருக்குது, பிலாங்ஸ் டு என். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். செட் ஆஃப் ஆல் I irrationals and rationals and R. ஓகே, ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் என்ன ஃபார்மில் இருக்கும், P/Q ஃபார்மில் இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இருக்கும், நெகட்டிவ் சைடும் போகும். ஓகேவா? அதே மாதிரி 0 இருக்கும், அடுத்து வந்து பாசிட்டிவ் சைடு எனக்கு ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட்டுங்களா? அப்போ உங்களால் என்ன கண்டுபிடிக்கும் போது அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்படிங்கிறப்ப என்ன இருக்குது, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிடைக்காது, லோயர் பவுண்ட் கிடைக்காது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கிடைக்காது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் திஸ் செட் இஸ் ஏ அன்பவுண்டட் செட், திஸ் இஸ் நாட் ஏ பவுண்டட் செட். ஓகேவா? இது Qவை பொறுத்த வரைக்கும். ரைட்? அடுத்து பாருங்கள். ஸோ Q. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறேன், இர்ராஷனல் நம்பர் பார்க்குறேன். அப்போ இர்ராஷனல் நம்பர் பொறுத்தவரைக்கும் தெரியும் இப்போ வந்து. ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ வந்து அப்பர் பவுண்டும் இருக்காது, லோயர் பவுண்டும் எனக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் இர்ராஷனல் நம்பர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிடைக்காது, ஸோ லோயர் பவுண்டும் எனக்கு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கிடைக்காது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் த செட் இஸ் ஆல்சோ ஏ அன்பவுண்டட். இப்போ எனக்கு தேவை ஆரை பற்றி பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஆர் எனக்கு யூனியன் ஆஃப் ரேஷனல்ஸ் அண்ட் இர்ராஷனல்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஆறு ஆப்வியஸாக சொல்லிடலாம். ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எனக்கு கிடைக்காது, அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எனக்கு கிடைக்காது. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் ஏ அன்பவுண்டட் செட். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த செட் வந்து எக்ஸ் இஸ் தட் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா? ஸோ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் எடுக்கிறேன். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் என்னது, பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ ரியல் நம்பர் எடுக்கலாம் என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு இன்டர்வல் எழுதலாம்ல. ஸோ ஓப்பன் ரே 0,∞, ஓப்பன் ரே சொல்லலாம், என்னது ஓப்பன் ரே 0,∞. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தவங்களும் தெரியும் வந்து இதில் வந்து அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது, பட் லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்ல. ஸோ 0லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள எல்லா நம்பரும் கண்டிப்பாக லோயர் பவுண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட்னால லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிடையாது. இப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இங்கே வந்து 0. ஸோ தேர்ஃபோர் திஸ் செட் இஸ் ஏ அன்பவுண்டட் செட், நாட் ஏ பவுண்டட் செட். அப்போ பாருங்கள், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்கான் பாருங்கள், விச் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஓப்பன் ரூல் 0,1. ஏன்னா இது வந்து என்னது, ஓப்பன் ரூல் 0,∞. ஓகேங்களா? அப்போ இந்த எண்ட் பாயிண்ட் கண்டிப்பாக எங்கே இருக்காங்கன்னா இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்காது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த செட் S which is equal to set of all x such that 0 less than or equal to x less than or equal to 1 x belongs to அதே ரியல் நம்பர் தான். அப்போ இது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஒரு ஓப்பன் இன்டர்வல் தான். சரிங்களா? ஸோ இது இன்டர்வல் எழுத முடியும். ஸோ இந்த இன்டர்வல் என்ன தான், க்ளோஸ் இன்டர்வல் 0,1. ஸோ இதை பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கண்டிப்பாக அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்பர் பவுண்ட் 1க்கு மேலே உள்ளதான் அப்பர் பவுண்ட். சரிங்களா? அப்போ லீஸ்ட் லோயர் பவுண்டுங்கிறது 0 கீழே உள்ளதான் லோயர் பவுண்ட். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே எனக்கு என்னது எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் எனக்கு தேவை லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தேவை. அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறது வந்து 1. ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுங்கிறது 0. அப்போ ரெண்டுமே எக்ஸிஸ்ட்னால கண்டிப்பாக என்ன சொல்லலாம், இது வந்து பவுண்டட் செட், திஸ் இஸ் நாட் ஏ அன்பவுண்டட் செட். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த செட்டு இந்த இன்டர்வல் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா இன்ஃபைனைட் இன்டர்வலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ஃபைனைட் இன்டர்வல், பட் என்னவாக இருக்குது, எனக்கு வந்து பவுண்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், என்ன சம் கொடுத்துருக்காங்க, இந்த செட் -1, -1/2, -1/3, -1/4 அப் எக்ஸெட்ரா. ரைட்டு? ஸோ இந்த செட்டோட வந்து ஜென்ரல் ஃபார்ம் என்னவாக இருக்கும்னா, ஸோ என்ன சொல்லலாம், -1/n. ஓகேங்களா? இதான ஜென்ரல் ஃபார்மாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் லிமிட் அப்ரோச் பண்ணுறப்ப டென்ஸ் டு என்னவாக இருக்குங்க, வந்து 0வாக இருக்குமா? ஓகேங்களா? நெகட்டிவ் சைடில் 0 நோக்கி அப்ரோச் ஆகும். ஸோ லாஸ்ட் 0 கிடைக்காது, பட் 0 நோக்கி அப்ரோச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், லாஸ்ட் எண்டு 0வாக இருக்குமா? ஸோ இங்கே வந்து -1 இருக்குமா? ரைட்? ஓகே. அப்போ கண்டிப்பாக எனக்குன்னா அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதான் எனக்கு என்னது
அப்பர் பவுண்ட், இதுலேருந்து அப்பர் பவுண்ட் ஆரம்பிக்கும் எனக்கு வந்து. லோயர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும், -1லேருந்து லோயர் பவுண்ட் கிடைக்கும். ஓகே, ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் 0. ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன இருக்கும்? -1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கிடைக்குது. தேர்ஃபோர் திஸ் செட் இஸ் எ பவுண்டட் செட் விச் இஸ் நாட் எ அன்பவுண்டட் செட். அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், இதில் வந்து ரெண்டுமே வந்து உள்ளே இருக்கான் பாருங்கள், ரெண்டுமே வந்து செட்டுக்குள்ளே இருக்கான் பாருங்கள். ஸோ 0 இங்கே இருக்காது. ஏன் 0 இங்கே இருக்காதுன்னா டென்ஸ் டு 0 தான். ஓகே, 0 அட்டைன் பண்ண முடியாது. ஸோ 0 வரைக்கும் போயிட்டே எனக்கு இருக்கும். ஸோ ஆனால் இங்கே என்ன இருக்குது? -1 கண்டிப்பாக உள்ளே இருக்கா? ஸோ தேர்ஃபோர் ஸோ GLB இஸ் ஈக்குவல் டு -1 பிலாங்ஸ் டு எங்கே இருக்கும்? இந்த செட். சப்போஸ் இது ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செட் ஏ. ஓகேவா? பட் எங்கே LUB எங்கே இருக்காது? இதுக்குள்ளே இருக்கா வச்சுங்களா? ஸோ LUB இஸ் ஈக்குவல் டு 0 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The set -1 whole power n such that n belongs to n. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த செட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு பதிலாக வந்து என்ன அப்ரோச் பண்ணுங்கள்? 1 அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு 1 அப்ரோச் பண்ணுறப்ப ஸோ -1/1 கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், எனக்கு பதிலாக என்ன அப்ரோச் பண்ணலாம்? 2 அப்ரோச் பண்ணலாமா? ஸோ தேர்ஃபோர் 2 அப்ரோச் பண்ணுறப்ப ஸோ 1/2. எனக்கு பதிலாக 3 அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ -1/3. ஸோ 4 அப்ரோச் பண்ணுங்கள். 1/4. அடுத்து அப்ரோச் பண்ணுங்கள் -1/5. ஸோ இது மாறி வரும். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு மாறி போகும். விச் டென்ஸ் டு கண்டிப்பாக இருக்கும் 0வாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே, ரெண்டு சைடும் வந்து இப்போ ரெண்டு சைடும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ப்ளஸ்ஸு மைனஸு நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். டென்ஸ் டு 0வாக இருக்கும். ஓகேவா? ரைட்டு. அப்போ இந்த செட்டில் வந்து அப்பர் பவுண்ட் இருக்கான்னு பாருங்கள், லோயர் பவுண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ பார்த்துன்னு அடிச்சிடலாம். ஸோ இதான் எனக்கு என்ன இருக்கும்? அப்பர் பவுண்டாக இருக்கும். ஏன் அப்பர் பவுண்டாக இருக்குது? ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பாருங்களேன், 1/2. அடுத்து 1/4. அடுத்து கிடைக்கும் 1/6. ஓகேவா? இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. ஓகேவா? ரைட்டு. இது 1/2 தான் எனக்கு 0.5. இதோட வேல்யூ வந்து 0.25. ஸோ இதோட பாயிண்ட் என்ன கிடைக்கும்? ஸோ 0.166 கிடைக்கும். ரைட்டா? ஓகே, ஸோ இப்படி கிடைக்கும். அப்போ இதில் வந்து அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக 0.5 தானே. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் த அப்பர் பவுண்ட். இப்போ லோயர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். -1 இஸ் த லோயர் பவுண்ட். அதாவது லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட்லாம் என்னவாக இருக்கும்? அப்பர் பவுண்டாக இருக்கும். இதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட்லாம் என்னவாக இருக்கும்? லோயர் பவுண்டாக இருக்கும். ஸோ எனக்கு தேவை லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தேவை. ஸோ தேர்ஃபோர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் 1/2. ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இஸ் -1. ஸோ அப்போ ரெண்டுமே எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் திஸ் செட் இஸ் பவுண்டட் செட் பட் விச் இஸ் நாட் ஏ அன்பவுண்டட் செட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் எங்கே இருக்குன்னா விச் இஸ் பிலாங்ஸ் டு தட் செட். ஓகேவா? ஸோ 1/2 ஸோ -1 பிலாங்ஸ் டு சப்போஸ் இந்த செட் ஏன்னு வச்சுன்னா ஏ. ஓகேவா? விச் இஸ் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ -2 -3/2 -4/3 -5/4. ஓகேவா? இப்படி செட் என்ன இருக்குது? சரிங்களா? அப்போ இது ஜென்ரல் ஃபார்ம் என்னவாக இருக்குது எனக்கு வந்து ஸோ -n+1/n இதான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ -n+1/n தான் எனக்கு ஜென்ரல் ஃபார்மாக இருக்கும். ரைட்டு. அப்போ இதோட வேல்யூ 10 லிமிட் அப்ரோச் பண்ணுறப்ப இதோட வேல்யூ கண்டிப்பாக டென்ஸ் என்னவாக இருக்கும்? 1 கிடைக்குமா? ஸோ இதோட லிமிட் நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப டென்ஸ் டு 1 கன்வர்ஜ் ஆகும். பட் வந்து 1 கிடைக்காது. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அப்போ இதோட அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும்னா எனக்கு வந்து -1. ஏன்னா -1 இங்கே இருக்கும்ல. ஸோ தேர்ஃபோர் -1. அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? அதேமாதிரி லோயர் பவுண்ட் எனக்கு என்னவாக இருக்கும்? ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். எனக்கு தேவையானது லீஸ்ட் அப்பர் பவுண்ட். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் -1. ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எனக்கு -2. ஓகேவா? ஸோ ரைட். அப்போ ரெண்டுமே இருக்கனால திஸ் இஸ் பவுண்டட் செட். அப்போ இது வந்து இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் உள்ளே இருக்குமா? இந்த செட்டுக்குள்ளே இருக்குமா? ஸோ -1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு த செட் ஏ. சப்போஸ் we let a equal to this set. அப்போ -1 கண்டிப்பாக இருக்காது, ஏக்குள்ளே இருக்காது. ஏன்னா டென்ஸ் டு -1 தான். ரைட்டுங்களா? டென்ஸ் டு -1னால கண்டிப்பாக இந்த எலமெண்ட் அங்கே இருக்காது. ஸோ தேர்ஃபோர் ஸோ இந்த செட்டில் வந்து இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் -1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க GLB கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு -2. ஸோ இந்த எலமெண்ட் வந்து எங்கே இருக்குது? பிலாங்ஸ் டு த செட். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம்? ஸோ -2 ஸோ பிலாங்ஸ் டு த செட் ஏ. ஸோ தேர்ஃபோர் தி செட் இஸ் ஏ பவுண்டட் செட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள், த செட் 1 + -1 whole power n divided by n such that n belongs to n. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுத்துருக்க செட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு பதிலாக 1 அப்ரோச் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 அப்ரோச் பண்ணி பார்க்குறப்ப ஸோ இங்கே 1 அப்ரோச் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 1 இங்கேயும் 1 கிடைக்கும். -1/1 -1 கிடைக்கும். தேர்ஃபோர் 0 ஆயிருமா? செகண்ட் என்ன பண்ணுங்கள், எனக்கு 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து 1/2 கிடைக்குமா? ஸோ தேர்ஃபோர் 1/2 + 1 கிடைக்கும். 3/2 கிடைக்கும். அடுத்து எனக்கு போல் 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ -1/3 தேர்ஃபோர் 3 - 1 என்ன கிடைக்கும்? 2/3 கிடைக்கும். ரைட்டா? அடுத்து எனக்கு போல் 4 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ 1/4 1/4 கிடைக்குமா? தேர்ஃபோர் 4 + 1 5/4. நெக்ஸ்ட் வந்து 5 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ 5 அப்ரோச் பண்ணிங்கன்னா -1/5 கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் 4/5 சாஃப்ட் எக்ஸெட்ரா. ரைட். ஓகே. அப்போ இது மாதிரி எனக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் பாருங்கள். ஸோ லோயர் பவுண்ட் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட்டா? 0. ஏன்னா இங்கே அப்ரோச் பண்ணி இதோட வேல்யூ வந்து 1.5 கிடைக்குமா? ஸோ இதோட வேல்யூ அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ 0.5
6 அப்படி கிடைக்கும். ஓகேங்களா, இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஸோ 1.2 கிடைக்கும். சரிங்களா, இது மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ரைட்டு. அப்போ 0 என்னவாக இருக்கும்? ஸோ லீஸ்ட் லோயர் பவுண்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் எல்லாமே 0.6 1.2 இங்கே அப்ரோச் பண்ணி பாருங்களேன். ஸோ 0.8 கிடைக்கும். ரைட், அப்படி கிடைக்கும் எனக்கு வந்து. ரைட்டா, அப்போ இதான் எனக்கு என்னவாக இருக்கும்? இப்போ வந்து அப்பர் பவுண்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்பர் பவுண்ட் இதுக்கு மேலே உள்ள நம்பர்லாம் அப்பர் பவுண்டாக இருக்கும், இதுக்கு கீழே உள்ள நம்பர்லாம் லோயர் பவுண்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ தேர்ஃபோர் லீஸ்ட் அப்பர் பவுண்டும் லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிடைக்கும். ஸோ 3/2. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கிடைக்கும் 0. ரைட்டா, அப்போ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் திஸ் இஸ் த பவுண்டட் செட். இந்த ரெண்டு எலமெண்ட்டும் வந்து உள்ள செட்டில் இருக்கான் பாருங்கள், இருக்குது. 3/2வும் இருக்குது, ஸோ 0வும் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் நான் சொல்லலாம். ஸோ 3/2, 0 ஸோ பிலாங்ஸ் டு த செட் A. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பவுண்டட் செட். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், ரொம்ப புரியும் நினைக்கிறது வந்து இது மாதிரி நிறைய சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.